அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிகவும் மங்களகரமான நாள். அந்த நாள் மிக உயரிய விரதமான விநாயக சதுர்த்தி விரதமானது அன்று வருகிறது. தவறவிடாதீர்கள். நமக்கு எந்த காரியம் தடைபட்டு இருந்தாலும் அந்த காரிய தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உண்டு. அதுவும் ஆவணி மாதம் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியில் கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து விநாயக பெருமானை வழிபடும் போது எந்தவித காரிய தடையாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உறுதியான நம்பிக்கை. அது திருமண தடையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு கிடைப்பதில் இருக்கின்ற தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் ஏற்படுகின்ற தடையாக இருக்கட்டும், அல்லது வீடு கட்ட முடியல, நிலம் வாங்க முடியல, இந்த மாதிரி பலவித கிரக தோஷங்களால் ஏற்படுகின்ற தடைகளை போக்கக்கூடிய ஆற்றல் விநாயகப் பெருமானுக்கு உண்டு. அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே சக்தி உண்டு அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகிறது. நம்ம முன்னோர்களால் வழி வழியாக இந்த விநாயகப் பெருமானுக்கான விரதமானது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பெரிய பெரிய ஆலயங்கள் மட்டுமல்லாது எங்கெல்லாம் அரசமரம் இருக்கிறதோ, ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ அரசமரம் இருக்கிறது, அல்லது ஊருக்கு நடுவில் அரசமரம் இருக்குன்னா அங்கே எளிமையாக அமர்ந்திருப்பார் விநாயகப் பெருமான். எந்த நேரத்திலும் நம் மனதில் தோன்றக்கூடியவர் அப்படின்னா விநாயகப் பெருமானை சொல்லுவோம். மூலாதாரத்திற்கு அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த பெருமான். அதனால் வருகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்யுங்கள். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து விநாயகப் பெருமானுக்காக அந்த உபவாசத்தை இருந்து உங்கள் காரியம் எது தடைபடுகிறதோ அது நல்ல முறையில் நிவர்த்தியாகி நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு அன்றைக்கி விரதம் இருங்க. கண்டிப்பாக நடந்தேறும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் விநாயகர் படம் இருக்குது, சின்னதாக நீங்கள் விநாயகர் சிலை வச்சுருக்கீங்கன்னா எப்பவும் போலேயே பூஜை செய்யலாம். அன்று விரதம் இருந்து மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள். மிக உத்தமமான பலன். இப்போ அந்த நிலவு தோன்றும் அல்லவா, அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறது அற்புதமான பலன்களை வழங்க வல்லது. நீங்கள் விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிறையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப சிறப்பு. அதுவும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா களிமண்ணால் செய்த பிள்ளையாரை விநாயகப் பெருமானை இன்றைய தினத்தில் காலையில் சென்று வாங்கி அச்சு வார்த்து தருவாங்க. களிமண்ணில் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போதே வரவேற்போடு கூப்பிடுங்க. இல்லைன்னா சாதாரணமாக கூட வரவேற்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப எளிமையானவர் விநாயகப் பெருமான். வரவேற்போடு வரவேற்கணும். வீட்டு நிலவாசலில் அலங்கரித்து வீட்டு வாசலில் கோலமிட்டு வீட்டுக்குள்ளே வர்றது யார்? நம்ம இறைவன் இல்லையா? அப்போ அவரை எப்படி வரவேற்கணும்? இறைவனாக பாவித்து வரவேற்றாலும், நம் வீட்டு குழந்தையாக நினைத்து பாவித்து வரவேற்றாலும் அது ஒரே பலன், சிறப்பான பலனை கொடுக்க வல்லது. இப்போ வீட்டுக்குள்ளே வரவேற்று நீங்கள் பூஜை அறையில் எங்கே வச்சுருக்கீங்களோ, எந்த இடத்துல வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே மங்களகரமாக கோலம் போட்டு அது மேலே பலகையை வச்சு மேலே விநாயகப் பெருமானை வைத்து பூக்களால் அலங்கரிக்கலாம். ரொம்ப முக்கியம், அருகம்புல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வெள்ளெருக்கம் பூ இருந்தது அப்படின்னா அதில் மாலை கட்டி போடுறது உத்தமமான விஷயம். செம்பருத்தி பூ வைக்கலாம். இந்த மாதிரி வாசனையான பூக்களை வைத்து அலங்கரிப்பது உத்தமம். இப்போ நெய்வேத்தியம் அப்படின்னா உங்கள் மனசுக்கு எது படுதோ அவ்வளோதான். விநாயகப் பெருமானுக்கு அன்றைக்கி மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வைப்பாங்க. பருப்பு வகைகள், பல வகைகள் வைப்பாங்க. இந்த மாதிரி தன்னால் முடிந்தது. சர்க்கரையில் நாட்டு சர்க்கரையை மட்டும் கூட வைப்பாங்க சில பேர் சர்க்கரை பொங்கலாக செஞ்சு வைப்பாங்க, வெண்பொங்கலாக செஞ்சு வைப்பாங்க, கரும்பு வைப்பாங்க. இந்த மாதிரி தங்கள் வசதிக்கு ஏற்றவாறு உங்களால் என்னென்ன வைத்து வழிபட முடிகிறதோ எல்லாம் இறைவனுக்கான நைவேத்தியமாக வைத்து அனைவரும் கூடியிருந்து விளக்கெல்லாம் நல்லபடியாக வீட்டில் ஏற்றி நைவேத்தியமெல்லாம் வச்சாச்சு, தூப தீபமெல்லாம் காமிச்சு ஒரே மனதோடு எந்த காரியத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை மட்டும் மனதில் நிறுத்தி விநாயகப் பெருமானே எனக்கு இருக்கின்ற இந்த தடையை நீக்கித் தர வேண்டும், தங்களால் தான் முடியும் என்று அவரை சரணடைந்து அதை வேண்டிக் கொள்ளும் பொழுது வேண்டியவாறே உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார் விநாயகப் பெருமான். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது.
விநாயகர் அகவலை அன்று படிப்பது மிகவும் உத்தமமான விஷயம். விநாயகரோட போற்றி மந்திரங்கள் படிப்பதும் அதே போல் விநாயகர் அகவல் படிப்பதும் நல்ல அதிர்வலைகளை உங்கள் வீட்டில் ஏற்படுத்தும். இல்லை களிமண்ணால் செஞ்ச விநாயகர் எங்களால் வாங்கிட்டு வர முடியலன்னா வீட்டில் மஞ்சளில் பிடிச்சி வைங்க. பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த உருவத்தில் இறைவனை பார்க்கிறீர்களோ அந்த உருவத்திலேயே அவர் ஆவாகனமாகி அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடியவர் விநாயகப் பெருமான். அதனால தான் சொல்கிறது, மஞ்சளில் கூட நீங்கள் விநாயகரை பிடித்து வைத்து வழிபடலாம். அப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு, பூஜை முடிச்சாச்சு, தீபாராதனையெல்லாம் காமிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா ஆரத்தி எடுத்துருங்க. நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நினச்சி நம்ம வழிபடுறோம். ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறமா நெய்வேத்தியங்களை எல்லாம் எடுத்து கூடியிருப்பவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனதார அதை கொடுத்து அனைவரும் பகிர்ந்து உண்டு இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம் அதுதான். ஆடி பாடி கொண்டாட்டத்தோடு விநாயகப் பெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்பான விஷயம். இது களிமண்ணால் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 3வது நாள் அல்லது 5வது நாள் நம்ம நீர்நிலைகளுக்கு எடுத்து சென்று அங்கு கரைப்பது மிகவும் உத்தமமான பலனை வழங்க வல்லது. அது இயற்கை சார்ந்த ஒரு விடயமும் அதில் உள்ளது. அப்போ 3 அல்லது 5 நாளுக்கு இருக்குன்னா மற்ற நாளில் எளிமையாக பல வகைகளோ அல்லது பருப்பு வகைகளையோ நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வழிபட்டு பின்னர் நீர்நிலைகளில் கரைக்கலாம். அல்லாதவர்கள் வீட்டிலேயே எச்சில் படாத ஒரு பாத்திரத்தில் தூய்மையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் கரைந்த பின்னர் அந்த தண்ணீரையும் மண்ணையும் நம்ம பூச்செடிகள் இருக்கிறது அப்படிங்கும்போது அதில் ஊற்றிவிடலாம், தவறு கிடையாது. பறித்து இப்போ இந்த மாதிரி விசர்ஜனமும் செய்து விடலாம். ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது, எல்லாத்துக்குமே உண்டு. அதாவது சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமாக எதிர்கொண்ட விஷயம் அப்படின்னா அந்த காரிய சித்தியானது அடைந்திருக்கும். அவர்கள் நினைத்த காரியமானது நிறைவேறிக்கும். அவ்வளவு ஆற்றல் பொருந்திய தினம் இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது. அந்த தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்கிறது இன்னும் உங்களுடைய பலன்களை கூட்ட வல்லது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறது, இந்த வருடம் வரக்கூடிய இந்த அற்புதமான விநாயக சதுர்த்தியை எக்காரணம் கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள். கணபதியை மனதில் நினைத்து நீங்கள் செய்கின்ற காரியம் எதுவுமே தவறாக போனதில்லை, தடுமாறியும் போனதில்லை. எந்த இடத்திலும் அவரை நினைக்காமல் நாம் எந்த காரியமும் செய்யாத சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மூல பரம்பொருளை நம் வீட்டில் வைத்து வழிபடும் போது வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தெரித்து ஓடிவிடும். உண்மை அதுதான், தெரித்து ஓடிவிடும். அவரின் நாமத்தை சொல்ல சொல்ல வீட்டில் ஏற்படுகின்ற அதிர்வுகளுக்கு அளவே இருக்காது. வீடு அப்படியே ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி மாறிடும். அந்த விநாயக சதுர்த்தி வழிபாட்டை வீட்டில் பண்ணும்போது அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்கள் வீடு. அதனால் மறக்காமல் இந்த வருடம் விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அதே போல சிறப்பாக வழிபாட்டை முடித்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அவர்களையும் விநாயக வழிபாடு செய்ய கூறுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் பெறட்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.